இலக்கியா சீரியலில் நாளைக்கு இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கௌதம் பார்த்திங்க அப்படின்னா இலக்கியாவும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜசேகருக்கு பணம் கொடுக்குற மொத்த விஷயத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாமே தெளிவாக ரெக்கார்ட் ஆன பிறகு பணத்தை ராஜசேகர் கையில் கொடுத்துட்டு, சரி ஓகே சார் நீங்கள் கிளம்புங்க, நாளைக்கு உங்களுக்கு சாயில் டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட்டை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன், நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிவிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராஜசேகர் சொல்கிறாருங்க. சரி ஓகே சார், இதுக்கப்புறம் எல்லாமே கட்ட வேண்டியது தான், நீங்கள் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. என்னப்பா இது எல்லாமே நீ இடக்கு முடக்காவே பேசிகிட்ருக்க, இதில் ஏதாவது உள்குத்து வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் கேட்குறாருங்க. கட்டம் இல்லை சார், ஸ்லிப்பாகி சந்தோஷத்தில் கட்டடத்தை அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாருங்க. ஓகே எப்படியோ ஒன்று, எனக்கு தேவையான 2 கோடி ரூபா வந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துக்கிட்டு நாய் மாதிரி பொறுக்கிட்டு போயிட்டாங்க நம்ம ராஜசேகர். இதை பார்த்த உடனே சரி இலக்கியா வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ குவாலிட்டியெல்லாம் நல்லா வந்திருக்கா, வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மொபைலை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு மேலே ராஜசேகரும் சரி எஸ்எஸ்கேவும் சரி நமக்கு அடிமை மட்டும்தான், நம்ம சொல்கிறதெல்லாம் அவனுங்க கேட்டு ஆகணும், தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பயங்கரமான ஒரு சந்தோஷத்தில் இருக்காருங்க. ராஜசேகரும் மறுநாள் ஃபோனை போட்டு ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாருங்க. வர சொன்னோன்னு தன்னுடைய ஜானகி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய எம்டியான கௌதமும் அவர் மேனேஜரும் கிளம்பி போகிறாங்க. போன உடனே வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாருன்னு 1க்கு 10 தடவை கூப்பிட்றாங்க. இதை கேட்கும் பொழுது நமக்கே ஒரு பயங்கரமான சந்தோஷமாக இருக்குது. வா போன்னு பேசிகிட்டு இருந்தவங்க காசை போல பார்த்த உடனே வாயை பொழந்துக்கிட்டு சார் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்றதை பாருங்கள். எங்கே போனாலுமே அதே தாங்க, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, காசு இருந்தால் யார் வந்தாலும் நம்மளை மதிப்பானுங்க, காசு இல்லைன்னா அண்ணன் தம்பி கூட மதிக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு புருஷன் முன்னாடி கூட மதிக்க மாட்டாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். எந்த அளவுக்கு உஷாராக இருக்கணுமோ அந்த அளவுக்கு உஷாராக இருந்துக்கோங்க. சரி வாங்க போகலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே இதுக்கு மேலே உன் கதை முடிஞ்சுதுடா, இதுக்கு மேலே பாரு என்னுடைய ஆட்டத்தை அப்படின்னு நினச்சிக்கிட்டு கௌதம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து வெளியே கிளம்பி போயிடுறாங்க. மேனேஜர்கிட்ட ரிப்போர்ட்டை கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.